Hello everyone, welcome to TRB English. நம்ம previous classல few questions வந்து பார்த்துட்டு இருந்தோம். So அதோட continuation of question paper தான் இந்த classலயும் பார்க்குறோம். The first part of Shakespeare's sonnets is addressed to dash. The dark lady, a man, a woman, a child. The first part of Shakespeare's sonnetல வந்து எதை வந்து address பண்ணிருக்காங்க. So first வந்து the dark lady-யா, a man or woman or childன்னு சொல்லிட்டு 4 options இருக்கு. ஸோ இதில் வந்து கரெக்டான ஆப்ஷன் எ மேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு அவரோட சானட்ஸில் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கனா எ மேன். ஷேக்ஸ்பியர் சானட்ஸ் 1 to 126 ஆர் அட்ரஸ் டு எ யங் மேன். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சானட்ஸ் ஷேக்ஸ்பியர் எழுதுனதில் ஃபஸ்ட்டு செட் 1 to 126 வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்குன்னா யங் மேனை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கு, விச் இஸ் ஆஃபன் கால்ட் த ஃபேர் யூத். ஸோ இதை எப்படி சொல்லுவாங்கன்னா த ஃபேர் யூத்துன்னு சொல்லுவாங்க. த ஸ்பீக்கர் urges him to marry, praises his beauty and explores themes of love, time and mortality. ஸோ இந்த இடத்துல வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இவர் எழுதுறது நிறைய சானட்ஸ். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 1 to 126 சானட்ஸில் வந்து யங் மேனை பேஸ் பண்ணி தான் வந்து நிறைய அவர் வந்து எழுதியிருக்காரு. ஸோ த ஃபேர் யூத்துன்னு வந்து ஆஃபன் வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் 1 to 126 வந்து த ஃபேர் யூத்துன்னு சொல்லிட்டு மோஸ்ட் ப்ராப்ளி வந்து கன்சிடர் பண்ணியிருக்காங்க. த ஷேக்ஸ்பியர் urges him to marry, praises his beauty and explores themes of love, time and mortality. The identity of this man is debated, but he is the addressee in the first 126 sonnets. So first இங்கே ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் ஆல்வேஸ் இங்கே ஷேக்ஸ்பியர் வந்து ஒரு யங் மேனை ரெப்ரசென்ட் பண்ணும்போது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா the speaker urges him to marry, praises beauty. ஸோ ஒரு பர்சன் அந்த யங் மேனை வந்து கொடுக்கும்போது அந்த கேரக்டரை வந்து ரொம்பவே ப்ரைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த பர்சன் வந்து நீட்ஸ் டு மேரி. ஸோ மேரேஜ்க்கு ரெடியாக இருக்க ஒரு பர்சன். ஸோ அவருக்கு வந்து மேரேஜ் பேஸ் பண்ண ஒரு கண்டென்ட்டை வந்து அங்கே கொடுக்குறாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஹீரோயினும் அங்கே வந்து ரெப்ரசன்ட் ஆவாங்க. ப்ரைஸஸ் இஸ் பியூட்டி. ஸோ கண்டினியூஸ்லி இவரோட பியூட்டியை வந்து ரொம்பவே ப்ரைஸ் பண்ண மாதிரி இருக்கும். அண்ட் எக்ஸ்ப்ளோர்ஸ் தீம் ஆஃப் லவ். ஸோ அவரோட லவ் அண்ட் டைம் அண்ட் மார்டாலிட்டியை பேஸ் பண்ணி தான் இருக்கும். த ஐடென்டிட்டி ஆஃப் தி மேன் இஸ் டிபேட்டட். ஸோ கண்டினியூஸாக வந்து இந்த பர்சனோட ஐடென்டிட்டி வந்து ரெப்ரசன்ட் ஆகிட்டு இருக்க மாதிரியே ஒரு மேஜர் ரோலை வந்து கொடுத்துருப்பாரு. பட் ஹீ இஸ் த அட்ரஸி இன் த ஃபர்ஸ்ட் 126 சானட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் 126 சானட்ஸில் வந்து இவரை தான் வந்து ரொம்பவே வந்து ஒரு அட்ரஸியாக வந்து இங்கே பார்க்கலாம். ஸோ இங்கே அந்த யங் மேன்ன்ற கேரக்டர் தான் ஃபர்ஸ்ட் 126 சானட்ஸில் வந்து அட்ரஸியாக பார்க்கலாம். The latest sonnets 127லேருந்து 152 வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கோன்னா ஷிஃப்ட் ஃபோக்கஸஸ் டு த டார்க் லேடி. ஸோ டார்க் லேடியை வந்து பியூட்டிஃபுல்லாக அவங்கள வந்து ரொம்பவே வந்து ஹைலைட் பண்ணி ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ ரெஸ்ட் அதர் ஆப்ஷன்ஸ் ஏன் அது வந்து ராங்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். த டார்க் லேடி வந்து அட்ரஸ்ட் இன் லேட்டஸ்ட் சானட்ஸ். ஸோ சானட்ஸ் 127லேருந்து 152 தான் வந்து டார்க் லேடியை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காரு. நாட் இன் த ஃபர்ஸ்ட் பார்ட். எ விமன் ambiguous could be the dark lady or others, not focus on 1 to 126. ஸோ இது வந்து டார்க் லேடியை மேபி ரெப்ரசென்ட் பண்ணலாம், இல்லை இன்னொருத்தரை கூட ரெப்ரசென்ட் பண்ணலாம். பட் இந்த விமன்ன்ற கேரக்டர் வந்து ஃபர்ஸ்ட் 1 to 126 சானட்ஸில் வந்து ரெப்ரசென்ட் பண்ணலை, ஃபோக்கஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எ சைல்டு, த ஃபேர் யூத் இஸ் அ யங் மேன், நாட் ஸ்பெசிஃபிக்கலி எ சைல்டு. ஸோ ஃபேர் யூத் வந்து எதை பேஸ் பண்ணி வரோம்னா யங் மேனை பேஸ் பண்ணி தான் வரும். யூத் வந்து விச் ரெப்ரசன்ட் யங் மேன். ஸோ அது வந்து சைல்டு கேரக்டரில் வராது. ஸோ அதனால இது வந்து கரெக்டான ஆப்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன் ஓட் ஆன் சாலிட்யூட் ஹார்ஸ் டேஸ் அண்ட் இயர்ஸ் ஸ்லைட் அவே டேஷ். ஸோ இது வந்து குயிக்லி, ஹரீட்லி, ஸ்லோலி, சாஃப்ட்லின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓட் ஆன் சாலிட்யூடில் வந்து ஹார்ஸ் டேஸ் அண்ட் இயர்ஸ் வந்து ஸ்லைட் அவே, whether it is quickly, hurriedly, slowly, softly ன்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஆப்ஷன்ஸில் slowly is the correct answer. The poem Ode on Solitude by Alexander Pope reflects on the passage of time in solitude. ஸோ Ode on Solitude வந்து இது வந்து யார் எழுதுனதுன்னா அலெக்சாண்டர் போப் எழுதுனாங்க. ஸோ இந்த பேசேஜில் வந்து டைம் இன் சாலிட்யூட் வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கு. ஸோ த லைன் ஹார்ஸ் டேஸ் அண்ட் இயர்ஸ் ஸ்லைட் சாஃப்ட்லி. ஸோ டேஸ், ஹார்ஸ் ஆஸ் வெல் அஸ் இயர்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகுது, சாஃப்டாக மூவ் ஆகுது, அதை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலி அப்பியர்ஸ் இன் சம் வெர்ஷன்ஸ், பட் த மோர் காமன் ஃப்ரேசிங் இஸ் ஹார்ஸ் டேஸ் அண்ட் இயர்ஸ் ஸ்லைட் சாஃப்ட் அவே. ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி வந்து இவரோட லைனில் வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காருன்னா ஹார்ஸ் டேஸ் அண்ட் இயர்ஸ் ஸ்லைட் சாஃப்ட்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து எப்படி அப்பியர் ஆகுது டிஃப்ரெண்ட் வேர்ஷன் பார்க்கும்போது ஒவ்வொரு ரைட்டிங்ஸ்லேயும் நிறைய டிஃப்ரெண்ட் வேர்ஷன்ஸ் வந்திருக்கு. சில கரெக்ஷன்ஸை வந்து அவங்க
கிரியேட் பண்ண மாதிரியோ இல்லை எடிட் பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரீவர்ஷன்ஸ் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட் வேர்ஷன்ஸ் ஆஃப் ரைட்டிங்ஸ் இருக்குது. ஸோ இந்த வேர்ஷனில் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டில் வந்த லைனில் வந்து என்ன கொடுத்துருந்தாங்கன்னா ஹார்ஸ் டேஸ் அண்ட் இயர்ஸ் ஸ்லைட் சாஃப்ட்லின்னு கொடுத்துருந்தாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் இருந்தது. அதுக்கப்புறம் ஆக்சுவலி அப்பியர்ஸ் இன் சம் வேர்ஷன்ஸ் பட் மோர் காமன் ஃப்ரேசிங்னு பார்த்தோன்னா ஹார்ஸ் டேஸ் அண்ட் இயர்ஸ் ஸ்லைட் சாஃப்ட் அவே. சம் வேர்ஷன்ஸில் வந்து ஹார்ஸ் டேஸ் அண்ட் இயர்ஸ் ஸ்லைட் சாஃப்ட்லின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் மோஸ்ட் காமன் ஃப்ரேசிங் வந்து எது கரெக்டுன்னு பார்த்தோன்னா ஹார்ஸ் டேஸ் அண்ட் இயர்ஸ் ஸ்லைட் சாஃப்ட் அவே அப்படின்றது தான் கரெக்டாக இருக்கும். ஹியர் சாஃப்ட்லி ஆர் சாஃப்ட் அவே அது வந்து எதை சஜஸ்ட் பண்ணுதுன்னா ஜென்டில், அன்னோட்டிஸ்ட், ஸ்லோ பேசேஜ் ஆஃப் டைம், ஃபிட்டிங் த ட்ராங்குவில், ரிஃப்ளெக்டிவ் மூட். ஸோ இது ஆல்மோஸ்ட் வந்து இந்த எல்லா வேர்டுமே எதுக்கு கனெக்ட் ஆகுதுன்னா ஸ்லோலின்ற வேர்டுக்கு கனெக்ட் ஆகுது. சாஃப்ட்லி விச் இஸ் ரிலேட்டட் டு சாஃப்ட் அவே. அந்த இது சாஃப்ட் அவேன்ற வேர்டும் எதை சஜஸ்ட் பண்ணுதுன்னா ஜென்டில், அன்னோட்டிஸ்ட், ஸ்லோ பேசேஜ் ஆஃப் டைம், ஃபிட்டிங் த ட்ராங்குவில், ரிஃப்ளெக்டிவ் மூட். ஸோ இது வந்து ஸ்லோ ப்ராசஸாக இப்போ ஹார்ஸ் எடுத்தோன்னா செகண்ட்ஸ் மினிட்ஸ்ன்னு சொல்லிட்டு அது கேல்குலேட் ஆகி அது அந்த ஹார்ஸ் வந்து இப்போ 1 டே பார்க்கும்போது 24 ஹார்ஸ் இருக்குது. ஸோ அது அப்படியே வந்து டே கேல்குலேட் பண்ணும்போது ஒன் வீக் பார்த்தோன்னா 7 டேஸ் இருக்குது. அண்ட் 1 மந்த் பார்த்தோன்னா 30 or 31 days or 28 days வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ஓவரால் வந்து இது எல்லாமே வந்து அந்த டே பை டே ஆர் மினிட்ஸ் பை மினிட்ஸ், செகண்ட்ஸ் பை செகண்ட்ஸ் பார்த்தோன்னா இது எல்லாமே வந்து ரொம்ப சாஃப்டாக வந்து ஜென்டிலாக மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதில் எந்த ஹரிபரினஸும் இல்லை. ஸோ இட் ரிஃப்ளெக்ட்ஸ் பேஸ்ட் ஆன் த மூட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்குது. ஸோ இது வந்து ரைட் ஆன் ஆப்ஷன் எதுன்னு பார்த்தோன்னா ஸ்லோலி தான். ஓட் ஆன் சாலிட்யூட் வந்து எதை ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்னா ஸ்லோலின்ற ஆப்ஷனை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சி ஸ்லோலி கேப்சர்ஸ் த குவைட் gradual flow of time in solitude. So the rest other option, மற்ற ஆப்ஷன் குயிக்லி, ஹரீட்லி, சாஃப்ட்லி இதெல்லாம் ஏன் ராங் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். குயிக்லி வந்து ஆப்போசிட் ஆஃப் த காம் ஸ்லோ மூட். அதுக்கப்புறம் ஹரீட்லி பார்க்கும்போது இம்ப்ளைஸ் ரஷ்டு டைம், கிளாஷஸ் வித் சாலிட்யூட் தீம். ஸோ குயிக்லின்னும் போது ஆப்போசிட் ஆஃப் த காம். ஸோ டக்குன்னு முடிக்கணும், ரொம்ப ஸ்பீடாக குயிக்காக இருக்குது. ஸோ ஸ்லோ மூடுக்கு டோட்டலாக ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ ஹரீட்லின்றது விச் இம்ப்ளைஸ் ரஷ்டு டைம், கிளாஷஸ் வித் சாலிட்யூட் தீம். அப்புறம் சாஃப்ட்லின்னு பார்க்கும்போது திஸ் இஸ் த ஆக்சுவல் வேர்ட் இன் சம் வேர்ஷன் பட் சி ஸ்லோலி ஃபிட்ஸ் த மீனிங் பெஸ்ட். ஸோ ஸ்லோலின்ற அந்த ஆப்ஷன் தான் வந்து அந்த கரெக்டான சிச்சுவேஷன், அந்த கரெக்டான கீவேர்டுக்கு வந்து சூட் ஆகிற ரைட்டான ஆப்ஷன். ஸோ பிளைண்டாக வந்து ஆப்ஷனில் வந்து சாஃப்ட்லி இருக்குது. ஸோ பிளைண்டாக இந்த வேர்டு ஹார்ஸ் டேஸ் அண்ட் இயர்ஸ் ஸ்லைட் அவேன்னு பார்த்த உடனே இமீடியட்லி அதை வந்து சாஃப்ட்லின்னு சொல்லிட்டு போட முடியாது. பிகாஸ் அது வந்து அந்த வேர்டுக்கு சூட் ஆகிற மாதிரி இல்லை. ஸோ த ரைட் ஆப்ஷன் விச் இஸ் ஆல்வேஸ் ஸ்லோலின்றது கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஹார்ஸ், டைம்ஸ் அண்ட் இயர். ஸோ அது பொறுமையாக போகும், அது காமாக போகும். ஸோ ரொம்பவே வந்து ஹரிபரியாக போகாது. ஸோ சாஃப்ட்லி திஸ் இஸ் த ஆக்சுவல் வேர்ட் இன் சம் வேர்ஷன் பட் சி ஸ்லோலி தான் வந்து கரெக்டான ஃபிட்டான வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ விச் கிவ்ஸ் த ரைட் மீனிங் டு த சாய்ஸ். ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் நாட் மென்ஷன்ட் இன் எ சாங் ஃபார் செயின்ட் சிசிலியாஸ் டே. ஸோ எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து செயின்ட் சிசிலியா டேன்ற அந்த போமில் வந்து மென்ஷன் ஆகலை. ஸோ எ சாங் ஃபார் செயின்ட் சிசிலியாஸ் டேயில் வந்து நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து இதில் இருந்து ஆட் ஒன் அவுட்டுன்ற மாதிரி வெளியில் எடுக்க சொல்கிறாங்க. வயலின், ஆர்கன், ஃப்ளூட் ஆர் சிம்பல். இந்த 4 இதில் எது டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரிமூவ் பண்ணணும். ஸோ விச் இஸ் த ரைட் ஒன். ஸோ ஆட் ஒன்னை வந்து இதுலேருந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ ஆல்மோஸ்ட் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து எ சாங் ஃபார் செயின்ட் சிசிலியாஸ் டேயில் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ விச் ஒன் இஸ் டிஃப்ரெண்ட் அதை வந்து இதிலேருந்து ரிமூவ் பண்ணணும். இதில் வந்து வயலினா, ஆர்கனா, ஃப்ளூட்டா இல்லை சிம்பாலான்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சிம்பல் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஏன் அது வந்து அதில் யூஸ் பண்ணலை அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து அந்த சிம்பல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து அவங்க யூஸ் பண்ணலை. ஸோ எ சாங் ஃபார் செயின்ட் சிசிலியாஸ் டே இஸ் அ போம் பை ட்ரைடன். ஸோ ட்ரைடன் அவர் யூஸ் பண்ணும்போது லேட்டர் செட் டு மியூசிக் பை ஹேண்டில். ஸோ ட்ரைடன் வந்து இந்த போயம் எ சாங்ஸ் ஃபார் செயின்ட் சிசிலியாஸ் டே போமை வந்து ட்ரைடன் எழுதின டைமில் லேட்டர் செட்டாக அது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டு த மியூசிக் யார் வந்து லேட்டர் வந்து அந்த போயமை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மியூசிக் செட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மியூசிக் யார் செட் பண்ணாங்கன்னா ஹேண்டில் செட் பண்ணுறாரு. த போம் செலிப்ரேட்ஸ் மியூசிக் அண்ட் மென்ஷன்ஸ் வேரியஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ அந்த போமில் வந்து நிறைய மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வேரியஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து வயலின், ஸோ த ஏரியல் வயலின் சொல்கிறாங்க, ஆர்கன், த சேக்ரட் ஆர்கன், ஃப்ளூட், த டெண்டர் ஃப்ளூட்,
சிம்பால் அது வந்து அங்கே யூஸ் பண்ணலை. இட்ஸ் இன்ட் எக்ஸ்பிளிசிட்லி மென்ஷன் இன் த போம்ஸ் டிப்பிக்கல் வேர்ஷன். ஸோ டிப்பிக்கல் வேர்ஷன் எடுத்து பார்க்கும்போது சிம்பால்ன்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து அவங்க யூஸ் பண்ணலை. ஸோ இந்த போம் எழுதுனது வந்து ட்ரைடன் அண்ட் இதுக்கு லேட்டர் வந்து மியூசிக் போட்டது யாருன்னா ஹேண்டல். ஸோ ஹேண்டில் வந்து மியூசிக் போடும்போது இதில் வந்து நிறைய மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் யூஸ் பண்ணது வந்து வயலின், ஆர்கன், ஃப்ளூட், பட் சிம்பல் வந்து அவர் யூஸ் பண்ணல. ஸோ வயலினை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா ஏரியல் வயலின்னு சொல்கிறாங்க, ஆர்கனை வந்து சேக்ரட் ஆர்கன்னு சொல்கிறாங்க, ஃப்ளூட்டை வந்து டெண்டர் ஃப்ளூட்டுன்னு சொல்கிறாங்க. ஏன் மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து ராங்குன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா வயலின், ஆர்கன், ஃப்ளூட் எல்லாமே வந்து அந்த மியூசிக்கில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, எது அதில் வந்து கொடுக்கல, எது வந்து மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லை அந்த போயமில் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 3 மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே வந்து அவங்க யூஸ் பண்ணியிருந்தாங்க, வயலின், ஆர்கன் அண்ட் ஃப்ளூட். ஸோ அதனால இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே ராங். ஸோ கொஸ்டின்ஸ் வந்து எப்போவுமே வெதர் இட் இஸ் ரைட் ஆர் ராங்குன்னு சொல்லிட்டு எதில் நீங்கள் கண்டுபிடிப்பீங்கன்னா கொடுத்துருக்க கொஸ்டினை கிளியராக படிக்கும்போது மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். பிகாஸ் அவங்க கேட்டது எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து அதில் கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அதில் இருக்கும், அதில் எது இல்லைன்னு கேட்டிருந்தாங்க. மேபி சம்டைம்ஸ் அவங்க ஃப்யூச்சரில் வந்து வேறு டிஃப்ரெண்ட் கொஸ்டின் கூட க்ரியேட் பண்ண சான்சஸ் இருக்குது. அவங்க இந்த ஆப்ஷன்ஸ்லேருந்து ரைட்டான ஒரே ஒரு கரெக்டான இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொடுத்துட்டு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கொடுக்கவும் சான்சஸ் இருக்குது. ஸோ கொஸ்டினை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஆன்சர் பண்ண பாருங்கள். சர் ஃபிலிப் சிட்னிஸ் ஆஸ்ட்ரோஃபில் அண்ட் ஸ்டெல்லா கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் டேஷ் லவ் சானட்ஸ் 106, 108, 105, 104. ஸோ இதில் டோட்டலாக வந்து 106 சானட் இருக்கா, இல்லை 108 சானட்ஸ் இருக்கா, 105ஆ, 104ஆன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கிளியராக அதை படித்தா மட்டும்தான் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். சர் ஃபிலிப் சிட்னி வந்து ஆஸ்ட்ரோஃபில் அண்ட் ஸ்டெல்லா அந்த ரைட்டிங்கில் வந்து அவர் வந்து நிறைய லவ் சானட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் ஹவு மெனி சானட்ஸ்ன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ 108 இஸ் த ரைட் ஆன்சர். சர் ஃபிலிப் சிட்னிஸ் ஆஸ்ட்ரோஃபில் அண்ட் ஸ்டெல்லா கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் 108 லவ் சானட்ஸ் ப்ளஸ் 11 சாங்ஸ். ஸோ இவரோட ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இவரோட சானட்ஸில் வந்து டோட்டலாக சர் ஃபிலிப் சிட்னியோட ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இவர் எழுதின ஆஸ்ட்ரோஃபில் அண்ட் ஸ்டெல்லாவில் வந்து 108 லவ் சானட்ஸ் வந்து அவர் எழுதியிருக்காரு. ப்ளஸ் அதில் வந்து ஒரு 11 சாங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ த சீக்வன்ஸ் இஸ் 108 sonnets totally. Astrophil and Stella is a sonnet sequence by Sir Philip Sidney, which was published posthumously in 1591, which was published in 1591 years. So, அந்த இயரில் தான் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. It contains 108 sonnets plus 11 songsன்றது ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சார் ஃபிலிப் சிட்னி எழுதின ஆஸ்ட்ரோஃபில் அண்ட் ஸ்டெல்லா இந்த போமில் வந்து அவர் எத்தனை லவ் சானட் வந்து எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா 108 லவ் சானட்ஸ் ப்ளஸ் 11 சாங்ஸ் எழுதியிருக்காங்க. எக்ஸ்ப்ளோரிங் ஆஸ்ட்ரோஃபில்ஸ் சிட்னிஸ் லவ் ஃபார் ஸ்டெல்லா. ஸோ இந்த 108 சானட்ஸும் ப்ளஸ் 11 சாங்கும் வந்து எதை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்குன்னா ஆஸ்ட்ரோஃபில்ஸ் அப்படின்னா சிட்னின்ற அந்த கேரக்டர். ஸோ அவங்களோட லவ் ஃபார் ஸ்டெல்லா. ஸோ ஆஸ்ட்ரோஃபில்ஸ் லவ் ஃபார் ஸ்டெல்லா அதை பேஸ் பண்ணி தான் இந்த 108 சானட்ஸும் ப்ளஸ் 11 சாங்ஸும் இருக்குது. த ஒர்க் இஸ் அ பின்னாக்கிள் ஆஃப் எலிசபெத்தன் சானட் சைக்கிள். ஸோ இந்த ஒர்க்கு வந்து எப்படின்னு சொல்கிறாங்கன்னா பின்னாக்கிள் ஆஃப் எலிசபெத்தன் சானட் சைக்கிள். ஏன்னா இது எலிசபெத்தன் பீரியடில் வந்து எழுதப்பட்ட ஒரு சானட்ஸ். ஸோ ஷேக்ஸ்பியர் அந்த டைமில் ஃபேமஸாக இருந்தார், அதே மாதிரி சார் ஃபிலிப் சிட்னியும் ரொம்ப ஃபேமஸாக இருந்தாங்க. ஸோ சானட்ஸ் வந்து நிறைய ரைட்டர்ஸ் வந்து எழுதினாங்க. அவங்களோட லவ் சானட்ஸ் எல்லாமே நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த லவ் சானட்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா டோட்டல் கலெக்ஷன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைட்டிலோட ரிவீல் பண்ணாங்க. ஸோ இந்த ஒர்க்கை வந்து பினாக்கிள் ஆஃப் எலிசபெத்தன் சானட் சைக்கிள்னு சொல்லிட்டு ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. ஃபைண்ட் தி கரெக்ட் சீக்வன்ஸ் ஆஃப் பப்ளிகேஷன் இன் த ஃபாலோயிங் பிளேஸ் ஆஃப் மார்லோ. ஸோ மார்லோவோட ரைட்டிங்ஸ் அதோட சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க கொடுத்துருக்கிறது ரைட்டான சீக்வன்ஸாக இல்லையா சாய்ஸஸ் வந்து கொடுத்துருக்கு. ஆஸ் வெல் அஸ் அவங்க எழுதின ரைட்டிங், மார்லோ எழுதின ரைட்டிங்ஸும் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அவர் எழுதின பிளேஸ் வந்து டாக்டர் ஃபாஸ்டஸ் ஒரு பிளே, எட்வர்ட் டூன்றது ஒரு பிளே, த ஜூ ஆஃப் மால்டா ஒரு பிளே, டேபர்லைன் த கிரேட்ன்ற ஒரு பிளே. ஸோ இந்த 4 பிளேஸையும் வந்து எந்தெந்த இயரில் வந்து அவங்க பப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ மார்லோவோட ஆர்டர் ஆஃப் ரைட்டிங் அவங்க வந்து எழுதின பிளேஸ் வந்து எந்தெந்த இயரில் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ அந்த இதை வந்து நம்ம இப்போ கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஸோ இவங்க கொடுத்துருக்க சாய்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸில் வந்து பிசிடிஏன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா எட்வர்ட் டூ வந்து ஃபர்ஸ்ட் வரணும், செகண்ட் வந்து த ஜூ ஆஃப் மால்டா வரணும், தேர்டு வந்து டேபர்லைன் த கிரேட் வரணும், ஃபோர்த்து டாக்டர் ஃபாஸ்டஸ் வரணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு
ஒரு செட் ஆஃப் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. செகண்ட் செட் ஆஃப் ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் டாக்டர் ஃபாஸ்டஸ் வரணும், செகண்ட் வந்து எட்வர்ட் டூ, தேர்ட் வந்து டேபிள் இன் த கிரேட், ஃபோர்த்து த ஜூ ஆஃப் மால்டா வரணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து டேபிள் இன் த கிரேட், செகண்ட் வந்து டாக்டர் ஃபாஸ்டஸ், தேர்ட் எட்வர்ட் டூ, ஃபோர்த் வந்து த ஜூ ஆஃப் மால்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருக்கு. ஃபோர்த்து சீக்வன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டி டேபிள் இன் த கிரேட் ஃபர்ஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. செகண்ட் வந்து எதை கொடுத்துருக்காங்கன்னா டாக்டர் ஃபாஸ்டஸ், தேர்ட் த ஜூ ஆஃப் மால்டா, ஃபோர்த் எட்வர்ட் டூன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ த ரைட் சீக்வன்ஸ் எதுன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். பிகாஸ் த ஆர்டர் ஆஃப் பப்ளிகேஷன், ஸோ இப்போ கரெக்ட் ஆர்டர் ஆஃப் பப்ளிகேஷன்ஸ் வந்து இது பேஸ் பண்ணி யாரை பேஸ் பண்ணி இருக்குன்னா மார்லோவை பேஸ் பண்ணி தான். ஸோ மார்லோ என்னென்ன பிளேஸ் எழுதினாரோ அந்தந்த பிளேஸ் நம்ம ஆர்டராக ஞாபகம் வச்சுருந்தா இதை ஈஸியாக வந்து நம்ம வந்து குயிக்காக கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ எப்பவும் ஒரு ரைட்டரை பற்றி படிக்கும்போது ஸோ அந்த ரைட்டர் நேம், அந்த ரைட்டர் அவர் எழுதின ஒவ்வொரு நாவல் பிளே எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு எந்தெந்த இயரில் பப்ளிஷ் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுருக்கணும். ஸோ அதெல்லாமே நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாமுக்கு. ஸோ இங்கே ரைட்டான ஆப்ஷன் சி தான் வந்து ரைட்டான ஆப்ஷன். ஸோ த ரைட்டான ஆப்ஷன் வந்து சின்னு பார்த்தோன்னா டிஏபிசி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டேபிள் இன் த கிரேட் தான் வந்து ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் டாக்டர் ஃபாஸ்டஸ், தேர்ட் எட்வர்ட் டூ, ஃபோர்த் வந்து த ஜூ ஆஃப் மால்டா. ஸோ திஸ் இஸ் த ரைட் சீக்வன்ஸ். ஸோ இந்த கரெக்ட் சீக்வன்ஸை நம்ம வந்து மார்க் பண்ணணும். பப்ளிகேஷன் ஆர்டர் ஆஃப் மார்லோஸ் பிளேஸ் டேபிள் இன் த கிரேட் வந்து எந்த செஞ்சுரியில் எழுதுனாங்கன்னா 1587லேருந்து 82க்குள்ளே வந்து எழுதுனாங்க. ஸோ பப்ளிஷ் பண்ண இயர் வந்து 1590. டாக்டர் ஃபாஸ்டஸ் வந்து எந்த செஞ்சுரியில் வந்து எழுதுறாங்கன்னா 1588லேருந்து 92க்குள்ளே வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ பப்ளிஷ் பண்ண இயர் வந்து 1604. ஸோ பப்ளிஷ் பண்ண இயரை வந்து ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. எட்வர்ட் டூ வந்து எந்த செஞ்சுரியில் வந்து எழுதுனாங்கன்னா 1592ல், பட் கம்ப்ளீட் பண்ணது வந்து 1005, பப்ளிஷ் பண்ண இயர் வந்து 1594. ஸோ இந்த இயர் ஆஃப் பப்ளிஷிங் பேஸ் பண்ணியே நமக்கு தெரியும் மார்லோ வந்து எந்தெந்த ரைட்டிங்ஸை வந்து எப்போ பப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ நம்ம அந்த ஆர்டர் ஆஃப் சீக்வன்ஸை வந்து கரெக்டாக மார்க் பண்ணிடலாம். சீக்வன்ஸ் மேட்சஸ் ஆப்ஷன் சி டி. ஸோ எட்வர்ட் டூ வந்து செஞ்சுரி 1592ல் வந்து எழுதுனாங்க, பப்ளிஷ் பண்ண இயர் 1594. த ஜூ ஆஃப் மால்டா வந்து செஞ்சுரி 1589 to 90ல் வந்து எழுதுனாங்க, பப்ளிஷ் பண்ண இயர் வந்து 1633. ஸோ எந்த சீக்வன்ஸ் வந்து கரெக்டாக மேட்ச் ஆச்சுன்னா சி தான். ஸோ ஃபஸ்ட்டு டேபிளின், செகண்ட் வந்து டாக்டர் ஃபாஸ்டஸ், தேர்ட் வந்து எட்வர்ட் டூ, ஃபோர்த் வந்து த ஜூ ஆஃப் மால்டா. Mephistopheles appears before Dr. Faustus for the first time because of dash. The orders from Lucifer, his previous agreement with Dr. Faustus, the conjuring speech of Dr. Faustus, his intention to instill evil thoughts in Dr. Faustus. So Mephistopheles-ன்ற ஒரு கேரக்டரை வந்து டாக்டர் ஃபாஸ்டஸ் என்ன பண்ணுவாருன்னா அவரோட ரிச் கிராஃப்ட் மூலமாக என்ன பண்ணுவாருன்னா வெளியில் வர வைப்பார். ஸோ இது வந்து லைக் பிளாக் மேஜிக். ஸோ இவரோட அந்த ஃபிக்ஷனல் ரைட்டிங்கில் வந்து இவர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ டாக்டர் ஃபாஸ்டஸ்ன்ற கேரக்டர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா லூசிஃபர் கிட்ட வந்து பேசுறது அண்ட் ஃபைனலாக வந்து டெத்தை வந்து எப்படி வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கான்ஜரிங் ஸ்பீச் இது எல்லாமே வந்து ரொம்பவே இதில் வந்து ஹைலைட்டாக இருக்கும். ஸோ மெஃபிஸ்டோஃபெலிஸ்ன்ற கேரக்டர் வந்து ரொம்ப த்ரெட்டனிங்கான கேரக்டர். ஸோ இவர் ஸ்பெல் பண்ண உடனே இமீடியட்டாக அது அப்பியர் ஆகி அந்த இடத்துல இவர் எப்படி வந்து அழிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இங்கே மெஃபிஸ்டோஃபெலிஸ் அப்பியர்ஸ் பிஃபோர் டாக்டர் ஃபாஸ்டஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் பிகாஸ் ஆஃப் டேஷ். ஸோ 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. த ஆர்டர்ஸ் ஃப்ரம் லூசிஃபர், செகண்ட் his previous agreement with Dr. Faustus, third the conjuring speech of Dr. Faustus, fourth his intention to instill evil thoughts in Dr. Faustus. ஸோ இதை தான் வந்து கொடுத்துருக்காங்க 4 சாய்ஸாக. ஃபர்ஸ்ட் வந்து த ஆர்டர்ஸ் ஃப்ரம் லூசிஃபர், செகண்ட் த ப்ரீவியஸ் அக்ரிமெண்ட் வித் டாக்டர் ஃபாஸ்டஸ், ஃபோர்த் வந்து த கான்ஜரிங் ஸ்பீச் ஆஃப் டாக்டர் ஃபாஸ்டஸ், ஃபோர்த் வந்து his intention to instill evil thoughts in Dr. Faustus. ஸோ இந்த 4 சாய்ஸில் வந்து எது ரைட்டான ஆப்ஷன்? தேர்ட் ஒன் தான் வந்து ரைட்டான சாய்ஸ், த கான்ஜரிங் ஸ்பீச் ஆஃப் டாக்டர் ஃபாஸ்டஸ். இன் மார்லோஸ் டாக்டர் ஃபாஸ்டஸ், மெஃபிஸ்டோஃபெலிஸ் அப்பியர்ஸ் ஆஃப்டர் ஃபாஸ்டஸ் ரிச்சுவல் இன்கான்டேஷன்ஸ் அண்ட் கான்ஜரிங். ஸோ இங்கே மார்லோவோட ஆக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் டாக்டர் ஃபாஸ்டஸ் என்ன பண்ணுவார்னா மெஃபிஸ்டோஃபெலிஸ் வந்து எப்போ அப்பியர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ மார்லோவோட ரைட்டிங்கில் வந்து டாக்டர் ஃபாஸ்டஸ்ன்ற கேரக்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கேரக்டர். ஒரு டியூவல் இன் மார்லோஸ் டாக்டர் ஃபாஸ்டஸ், மெஃபிஸ்டோஃபெலிஸ் அப்பியர்ஸ் ஆஃப்டர் ஃபாஸ்டஸ் ரிச்சுவல் இன்கான்டேஷன்ஸ் அண்ட் கான்ஜரிங். ஸோ இங்கே வந்து மார்வலோட
ஒரு கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் டாக்டர் ஃபாஸ்டஸ்ன்ற அந்த மெயின் கேரக்டர் என்ன பண்ணியிருப்பாருன்னா மெஃபிஸ்டோஃபெலிஸை வந்து வர வைப்பார். அது வர வைக்கிறதே எதனால எப்படி வர வைக்கிறாருன்னா இவரோட ரிச்சுவல் இன்கான்டேஷனால தான் வர வைக்கிறாரு. ஸோ இவரோட கான்ஜுரிங் ஸ்பீச்சால தான் டாக்டர் ஃபாஸ்டஸோட ரிச்சுவல் இன்கான்டேஷன்ஸ் அண்ட் கான்ஜரிங் ஸ்பீச்சால தான் யார் வந்து அப்பியர் ஆவாங்கன்னா மெஃபிஸ்டோஃபெலிஸ் வந்து அப்பியர் ஆவான். ஃபாஸ்டஸ் கால்ஸ் ஃபோர் மெஃபிஸ்டோஃபெலிஸ் யூசிங் நெக்ரோமன்சி பைண்டிங் ஹிம் டெம்பரரிலி. ஸோ இது வந்து எப்படி கூப்பிட்றதுனா டெம்பரரியாக நீ வா ஃபஸ்ட்டு வந்து நீ எப்படி இருப்ப, என்ன பண்ணுவ, உன்னால் என்ன பண்ண முடியும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிச் கிராஃப்டெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு ஸோ டாக்டர் ஃபாஸ்டஸ் என்ன பண்ணுவாருன்னா டிஃப்ரெண்டான விச் கிராஃப்ட்ஸ் எல்லாம் வந்து பண்ணுவார். ஸோ அதில் வந்து இவர் கொடுக்குற ஸ்பெல் மூலமாக தான் வந்து இந்த மெஃபிஸ்டோஃபெலிஸ் வந்து வருவான். மெஃபிஸ்டோஃபெலிஸ் இஸ் ரிலக்டன்ட் அட் ஃபர்ஸ்ட், warning Faustus, but eventually serves under Lucifer's orders because Faustus conjures him. Mephistopheles வந்து என்ன பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் வந்து அப்பியர் ஆகும். ஃபர்ஸ்ட் நிறைய வந்து வார்னிங்லாம் வந்து ஃபாஸ்டஸ்க்கு வந்து கொடுக்கும், வார்னிங் ஃபாஸ்டஸ். பட் எவென்ச்சுவலி என்ன ஆகும்னா சர்வ்ஸ் அண்டர் லூசிஃபர்ஸ் ஆர்டர்ஸ் பிகாஸ் ஃபாஸ்டஸ் வந்து கான்ஜர் பண்ணனால. ஃபாஸ்டஸோட கான்ஜரிங் ஸ்பீச்சால் இங்கே என்ன ஆகும்னா ஃபைனலாக வந்து டெத்துன்ற சாய்ஸ் வந்து வந்துடும். மெஃபிஸ்டோஃபெலிஸ் வந்து அந்த இடத்துல லூசிஃபராக வந்து கன்வெர்ட் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ லூசிஃபர் அந்த இடத்துல அவன் என்ன ஆர்டர் கொடுக்குறானோ அதை மெஃபிஸ்டோஃபெலிஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் பிகாஸ் ஆஃப் த ஸ்பெல் ஆஃப் ஃபாஸ்டஸ். ஸோ நான் வந்து பிகாஸ் ஆஃப் த ஸ்பெல் ஆஃப் ஃபாஸ்டஸ், ஏன்னா ஃபாஸ்டஸ் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா அவர் பண்ணுற அந்த பிளாக் மேஜிக் மூலமாக நிறைய டிஃப்ரெண்டான திங்ஸை வந்து இப்போ ஒரு பக்கம் காடை எப்படி பிலீவ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி சாட்டன் பிலீஃபும் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இவர் வந்து பிளாக் மேஜிக் பண்ணி ஃபைனலாக வந்து டெத்தை வந்து சூஸ் பண்ணுறது பேஸ் பண்ணி தான் இங்கே அந்த ஸ்டோரி இருக்கும். ஒய் த அதர் ஆப்ஷன்ஸ் ஆர் ராங். ஆர்டர்ஸ் ஃப்ரம் லூசிஃபர். மெஃபிஸ்டோஃபெலிஸ் லேட்டர் சேஸ் ஹீ இஸ் சென்ட் பை லூசிஃபர் பட் அப்பியரன்ஸ் இஸ் ட்ரிகர்டு பை ஃபாஸ்டஸ் கான்ஜரிங். ஏன் மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாமே ராங்குன்னு பார்த்தோம்னா ஆர்டர்ஸ் ஃப்ரம் லூசிஃபர் வந்து பார்க்கும்போது மெஃபிஸ்டோஃபெலிஸ் வந்து லேட்டர் சேஸ் ஹீ இஸ் சென்ட் பை லூசிஃபர். மெஃபிஸ்டோஃபெலிஸ் வந்து கிளியராக சொல்லும்போது ஃபைனலாக தான் தெரிய வருது. ஸோ லூசிஃபர் வந்து இவனை சென்ட் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அப்பியரன்ஸ் இஸ் ட்ரிகர்டு பை ஃபாஸ்டஸ் கான்ஜரிங். ஏன் மெஃபிஸ்டோஃபெலிஸோட தோற்றம் வந்து தெரிய வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஃபாஸ்டஸ் வந்து ட்ரிகர் பண்ணனால தான், அவனோட கான்ஜரிங் ஸ்பெல்லால தான் வந்து மெஃபிஸ்டோஃபெலிஸ் வந்தான். ப்ரீவியஸ் அக்ரிமெண்ட் வந்து என்ன கொடுத்தோன்னா நோ ப்ரையர் பாக். ப்ரீவியஸ் அக்ரிமெண்ட்ன்றது ஏன் ராங் சாய்ஸ்னா இதுக்கு முன்னாடி ப்ரையராக வந்து எந்த இதுவுமே இம்பேக்ட்டுமே கொடுக்கல. ஸோ எந்த நோ ப்ரையர் பேக்ட். ப்ரீவியஸ் அக்ரிமெண்ட் எதுவுமே இல்லை, நோ ப்ரையர் பேக்ட், எந்த ப்ரையர் பேக்ட்டுமே இல்லை. ஸோ இதுதான் வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் மீட். திஸ் இஸ் தேர் ஃபர்ஸ்ட் மீட்டிங். இன்ஸ்டில்லிங் ஈவில் தாட்ஸ். ஏன் இந்த ஈவில் தாட்ஸ் வந்து ரைட்டான ஆப்ஷன் இல்லைன்னா மெஃபிஸ்டோஃபெலிஸ் ரோல் கம்ஸ் ஆஃப்டர் பீயிங் சம்மண்ட். ஸோ மெஃபிஸ்டோஃபெலிஸோட ரோலே வந்து அவனை கூப்பிட்டா வருவான், கூப்பிட்டனால தான் வந்தான். ஸோ அந்த மாதிரி தான் இங்கே வந்து இந்த ஆப்ஷனும் ரைட் கிடையாது. ஸோ ஆர்டர்ஸ் ஃப்ரம் லூசிஃபர் கரெக்ட் கிடையாது, ப்ரீவியஸ் அக்ரிமெண்ட் ரைட் கிடையாது, இன்ஸ்டில்லிங் ஈவில் தாட்ஸும் ரைட் கிடையாது. த ரைட்டான ஆப்ஷன் வந்து ரிச்சுவல் இன்கான்டேஷன்ஸ் அண்ட் கான்ஜரிங் வந்து ஃபாஸ்டஸ் பண்ணனால மட்டும்தான் யார் அப்பியர் ஆனது, மெஃபிஸ்டோஃபெலிஸ் வந்து அப்பியர் ஆனால். ஸோ த கான்ஜரிங் ஸ்பீச்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து கண்டினியூஷன் ஆஃப் கொஸ்டின்ஸ் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் நம்ம வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.